திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற முதுமொழி வெறும் பொருளாதார தேடலின் அவசியத்தை மட்டுமல்ல, தாய் நாட்டின் எதிர்காலத்திற்காக தம்மை அர்ப்பணிக்கும் உழைப்பின் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது. அந்த இலக்கணத்திற்கேற்ப அந்நிய மண்ணில் வியர்வை சிந்தி தமது குடும்பங்களையும் தாயகத்தின் பொருளாதாரத்தையும் தாங்கி நிற்கும் இலங்கை புலம்பெயர் தொழிலாளர்களின் வாழ்க்கை பல ஆண்டுகளாக அரசியல் வாக்குறுதிகளுக்குள் மட்டுமே சிக்கி தவித்தது. ஆனால் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்னாயத்த கலந்துரையாடல்கள் அந்த உழைக்கும் வர்க்கத்தின் எதிர்காலத்திற்கு ஒரு புதிய நம்பிக்கை ஒளியை ஏற்றியுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற வெளிவிவகார வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஆலோசனையில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்களில் ஒன்றாக வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கையர்களுக்கான நன்கொடை ஓய்வூதிய திட்டம் தொடர்பான நீண்டகால சிக்கல்களை உடனடியாக தீர்த்து அதனை 2027 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இணைக்குமாறு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட பணிப்புரை அமைந்தது. நாட்டின் அந்நிய செலாவணி வருவாயில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கும் இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு அவர்களின் முதிய வயது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நிலையான, நம்பகமான மற்றும் கட்டமைக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் இனியும் தாமதிக்க முடியாத தேசிய பொறுப்பு என்பதையே ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இது ஒரு தனிப்பட்ட நலத்திட்ட அறிவிப்பாக மட்டும் பார்க்க முடியாது. மாறாக பொருளாதார மீட்சியையும் சமூக நீதியையும் ஒரே நேரத்தில் முன்னெடுக்கும் அரசாங்கத்தின் நீண்டகால ஆட்சி பார்வையின் வெளிப்பாடாக இதை காண வேண்டும். உலகளாவிய பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் சவால்கள் தொடர்ந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளும் வலுவான தேசிய கட்டமைப்பை உருவாக்கும் பணியில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக பிரதியமைச்சர் அருண் ஏமச்சந்திரா தெரிவித்த கருத்தும் இதே நோக்கத்தை பிரதிபலிக்கிறது. அந்த உறுதியான கட்டமைப்பின் ஒரு பகுதியாக நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் 2 ரஷ்ய நிறுவனங்கள் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளுக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும். 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பொருளாதார ஒழுக்கத்தையும் வளர்ச்சியையும் சமநிலைப்படுத்தும் நோக்கில் வடிவமைக்கப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.6% முதன்மை உபரியை எட்டுவதை இலக்காக கொண்டு அனைத்து அமைச்சுகளுக்கும் செலவின உச்சவரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை நிதி ஒழுக்கம் என்ற பெயரில் மக்கள் நலன் புறக்கணிக்கப்படவில்லை என்பதையும் அரசாங்கத்தின் அணுகுமுறை தெளிவுபடுத்துகிறது. குறிப்பாக சுற்றுலாத்துறை அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீடுகளை நேரடியாக மாவட்ட செயலாளர்களின் ஊடாக நடைமுறைப்படுத்துமாறு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல் அதிகார பரவலாக்கத்தின் மூலம் திட்டங்களை விரைவாகவும் திறம்படவும் செயற்படுத்தும் புதிய நிர்வாக அணுகுமுறையை வெளிப்படுத்துகிறது. சக்தி துறையிலும் எதிர்காலத்தை நோக்கிய மாற்றங்கள் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றன. வடக்கில் உள்ள நெடுந்தீவு, அனலை தீவு மற்றும் நைனா தீவு ஆகியவற்றை முழுமையான பசுமை எரிசக்தி தீவுகளாக மாற்றும் திட்டம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் இலங்கையின் புதிய திசையை நேரத்தில் கொலன்னாவை மற்றும் முத்துராஜவல எரிபொருள் சேமிப்பு வளாகங்களின் கொள்ளளவை விரிவுபடுத்தும் 14 பாரிய திட்டங்களை 2027 ஆண்டுக்குள் நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி வழங்கிய காலக்கெடு நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் விநியோக நிலைத்தன்மைக்கு வழங்கப்படும் முன்னுரிமையை வெளிப்படுத்துகிறது. இன்றைய உலகில் ஒரு நாட்டின் பொருளாதார வலிமை அதன் கணக்கியல் இலக்கங்களால் மட்டுமல்ல, அதன் உழைப்பாளர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பாலும் அளவிடப்படுகிறது. கடல் கடந்து உழைத்து தமது வியர்வையால் தாயகத்தின் பொருளாதார சக்கரத்தை சுழல வைத்திருக்கும் இலங்கை புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பை வழங்கும் இந்த முயற்சி ஒரு நிர்வாக தீர்மானத்தை தாண்டி அவர்களின் தியாகத்திற்கு நாடு செலுத்தும் நன்றி கடனாகும். டிஜிட்டல் மயமாக்கல், வெளிப்படையான அரசு கொள்முதல் நடைமுறைகள், நிதி ஒழுக்கம், சமூக பாதுகாப்பு மற்றும் நிலையான அபிவிருத்தி ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஒரு வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற தேசிய இலக்கை நோக்கிய பயணத்தில் இலங்கையின் பொருளாதார வரலாற்றில் குறிப்பிடத்தக்க திருப்புமுனையை உருவாக்கும் ஆவணமாக அமையும் என்ற நம்பிக்கை வலுப்பெறுகிறது. சிதைந்த தாயகத்தை மீள கட்டி எழுப்புவோம்.